இன்னைக்கு சிஎஸ்கே பண்ண மிஸ்டேக்க நானும் ஒரு ஷீட்ல எழுதின வந்து எல்லா பிளேயர்ஸும் காட்டுற மாதிரி காட்டலாம் தான் பார்த்தேன். பட் அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஷீட் பத்தாம நான் ஒரு புக்கே எழுதினேன். தெரியுதா கேமரால? ஒரு புக் ஃபுல்லா வருது. தெரியுது அந்த தெரியுது. அளவுக்கு சிஎஸ்கே அந்த அளவுக்கு ஒரு மேட்சும் ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ் பண்ணுவானுங்க. இந்த வாட்டி சேர்த்து வச்சு ஒரே மேட்ச்ல எல்லா மிஸ்டேக்கையும் பண்ணி மேட்சை விட்டானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நீங்க நம்ம பேச போறது அன்சுல் கம்போஜ் மிச்சல் மார்ஷுக்கு போட்ட போலிங். அவன் கெரியர்லயே ஒஸ்டா போட்டதெல்லாம் நேத்து தான் இருக்கும். எதை வச்சு நான் சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அன்சுல் கம்போஜ் தான் சிஎஸ்கேவோட பெஸ்ட் போலரு, பர்பிள் கேப் ஹோல்டர் எல்லாமே. ஆனா நேத்து வந்து கொஞ்சம் கூட லைன் லைனன்ஸ் மாத்தாம நிக்லஸ் பூரானுக்கும் சரி, மிச்சல் மார்ஷுக்கும் சரி அவன் போட்ட லைனன்ஸ் இருக்கு பாத்தியா? ஏன்னா மிச்சல் மார்ஷ் வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து நல்லா தெரியும். சரியா? அவனுக்கு நீ கொஞ்சம் ஷார்ட்டா போட்டாலும் போட்டு லெக் சைட்ல பொழந்துருவான். 24 பாலுக்கு 24 ரன் அடிக்கணும்ன்ற போது அவனுக்கு கால்ல போட்டு அவன் தூக்கி தூக்கி அவனும் லெக் சைட்ல தூக்கி சொல்லுவான். அன்சுல் கம்போஜ் அந்த ஓவர் போட்டது வந்து நம்ம அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல ஆடுவாங்க தெரியுமா? ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல ஆடுற மாதிரி இருந்துச்சு. இது ஆக்சுவலா ஒரு படத்தோட ரிலேட் பண்ணோம்னா சென்னை 28 படம் இருக்குல்ல, அதுல சொல்லுவான் பாரு, அவன் தான் ஆஃப்ல அடிக்கிறான்னு தெரியுது இல்ல, ஏன் அங்கேயே போட்டுட்டு இருக்காங்கிற மாதிரி. அவன் தான் லெக் சைட்ல போட்டா அடிக்கிறான்னு தெரியுது இல்ல, அப்புறையே அங்கேயே போட்டுட்டு இருக்கிறான். அந்த மாதிரிதான் இருந்தது ஆக்சுவலா. நிக்கலஸ் புரானோட மிச்சல் மார்ஷ் இது ஓகே, அவன் ஆக்சுவலா அவன் பைசனு அப்படி இப்படிங்க அதெல்லாம் செகண்டரி. பைசனு அவனோட மசில் பவர் அப்படி இப்படி. நிக்கலஸ் புரானுக்கு படவே இல்லை. 11 பாலுக்கு 4 ரன்ல இருந்தான். நான் பாத்துட்டு இருந்தேன், என்னடா ஆடுறான் இவன், அவ்வளவு பேக் பண்ணி இவனை விடுறாங்க அப்படின்ட்டு. ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டான். 101 மீட்டருக்கு 101 மீட்டரும் 106 மீட்டரும் போயிடுச்சு. ரெண்டாவது சிக்ஸ் அடிக்கும் போது அழகா கேட்ச் அது, அழகா இப்படியே இதுக்குள்ள போடுறான், பவுண்டரி லைனுக்குள்ள. அது ஆக்சுவலா அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா கூட இன்னும் சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலா வின் பண்ணிருப்பாங்க எல்எஸ்டி. பட் கொஞ்சம் க்ளோஸா இன்னும் போயிருந்திருக்கும் எனக்கு தோணுச்சு. பின்னாடி மார்க்கரும் இருந்திருக்கான், அது ரெண்டாவது. பட் 4 பால் 4 சிக்ஸ் அடிச்சு மேட்ச் முடிச்சிட்டான். எனக்கு என்னன்னா அன்சுல் கம்போஜ் எந்த அளவுக்கு அந்த மேட்ச்ல ஃபீட் பண்ணானா, நீ மிச்சல் மார்ஷோட கிராஃப் நான் உங்களுக்கு அமைச்சிருப்பேன், அதை பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாமே பாத்தீங்கன்னா மிட் விக்கெட் ஸ்கொயர் லெக் இங்கதான் இருந்துச்சு. அது எல்லாமே அவன் அன்சுல் கம்போஜை போட்டு அடிச்சதுதான். அதுதான் பெரிய ட்ரபிள் ஆச்சு. எனக்கு எங்க ஒரே ஒரு ஜோக் வந்துச்சுன்னா, மேட்ச் ஆக்சுவலி முகேஷ் சௌத்ரி கொஞ்சம் வைடு போட்டு ஆரம்பிச்சான், கூட ஸ்பென்சர் ஜான்சன் போட்டுட்டு இருக்கான். ஏன் சம்மதமே இல்லாம ருத்ராஜ் எட்டு வந்து அன்சுல் கம்போஜை உள்ள நுழைச்சான் அப்படின்றது தெரியல. அங்கதான் மேட்ச் டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிச்சது. ஒரு 3 ஓவருக்கு 36 அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. சடனா பார்த்தா அந்த ஓவர்ல ஒரு 28 ரன்னோ 29 ரன்னோ வந்து அங்க சுத்தமா மேட்சே போயிடுச்சு. ஏன்னா சிவம் டுபே கூட கொடுத்துருக்கலாம் போல, இவங்க கொடுத்ததுக்கு அந்த மாதிரி தான். முதல் முறை சிவம் டுபே சப்போர்ட் பண்றான்டா அன்பார்ச்சுனேட்டா. இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஹெட்லைன்ஸ் போட்டுற வேண்டியதான். எப்படிடா திடீர்னு என்னடா சிவம் டுபே ஃபேன் ஆயிட்டேன்? ஏன்னா சிவம் டுபே கடைசியில நல்லா இருந்தான். ஒரு மாதிரி ஒன் டவுன் டபுள் டவுன் பேட்டர்னு சொல்லலாம், ஒத்துப்பான். அவன் ஹிட்டரு ஆட்டம்ல இறங்கி நான் சிக்ஸரா அடிச்சு நொறுக்குறவன். இப்போ கூட பரவாயில்ல, அவன் சிக்ஸர் டுபே சொல்லிட்டு சுத்துறான். ஆர்சிபிக்கு வரதுக்கு முன்னாடி ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? என்னன்னு இந்த குரூப் சாட் கூட இருக்கும், அந்த குரூப் சாட் ஒரு வாட்டி பார்த்தேன். சம்திங் ஏதோ சொல்ற மாதிரி, நான் வந்து கலக்கிறேன் பிரிக்கிறேன்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தான். வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் சிஎஸ்கே தோத்துருச்சு? ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து தப்பு பண்ணுச்சுதான். பட் சிஎஸ்கேக்கு ஒரு பேட் லக் என்னன்னா டாஸை தோத்துட்டானுங்க. டாஸை தோத்து அது ஒண்ணும் பண்ண முடியாது. டாஸ் நம்ம கையில இல்ல. முதல் 6 ஓவர்ல பயங்கரமா அவனுங்க போட்டானுங்க. அண்ட் தென் பிட்ச்ல அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. பட் அடுத்த 6 ஓவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டிங் பிட்ச் ஆயிடுச்சு. சோ அன்பார்ச்சுனேட்டா அங்கதான் வந்து அவங்களோட பிட்ச் பிளாட் ஆயிடுச்சு, ஸ்ட்ரென்த் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மிச்சல் மார்ஷ் பைசன் அவனோட பைசப்ஸ் பார்த்தாலே தெரிய போட்டு பொழந்துருவான்னு சொல்லிட்டு ஒய் அகில் ஹுசைன் நாட் பிளேயிங்? தட் இஸ் மை பிக்கஸ்ட் கொஸ்டின் ஃபார் சிஎஸ்கே. ஏன் விளையாட மாட்டான் அகில் ஹுசைன்? பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 6 மேட்ச் விளையாடி இருக்கான் சிஎஸ்கேக்காக. அதுல அவன் போட்டதே 17 ஓவர் தான். 6 மேட்ச்சுக்கு 24 ஓவர் போட்டிருக்கணும். அவன் போட்டதே 17 ஓவரோ 15 ஓவரோ தான். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவன் 7 விக்கெட் எடுத்திருக்கான். சிஎஸ்கேவோட டாப் 4 விக்கெட் டேக்கர்ல இருக்கான் அவன் ஆடின 6 மேட்ச்க்கே. இஃப் யூ பிளேஸ் ஆல் த மேட்சஸ் தான் நினைச்சு பாரு அவன் எந்த அளவுக்கு நல்லா பண்ணிருப்பான்னு. ஏன் அவனை டிராப் பண்றாங்க சிஎஸ்கே? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. பிரசாந்த் வீரை நீங்க யூஸ் பண்ணுங்கப்பா, நான் இல்லைன்னு சொல்ல. அவனை நீங்க கூட்டிட்டு வந்தாலும் பாத்தீங்கன்னா அவனுக்கு 4 ஓவர் கொடுக்கறது இல்ல. அவனை ஒரு பினிஷர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சிஎஸ்கேல மட்டும் இல்ல, ஐபிஎல் எத்தனை மேட்ச் பினிஷ் பண்ணி கொடுத்திருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. பட் அவனையா பினிஷரா யூஸ் பண்றாங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின்ஸா இருக்கு. அகில் ஹுசைன் எடுக்கலாம், ஓகே, ஒரு மாதிரி பேஸ் பிச்சா இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்காம விட்டானுங்க. பட் ஆனா அவனுக்கு ஜென்ரலாவே இதுக்கு முன்னாடிதான் எடுக்காம விட்டது தப்புதான், ரொம்ப டிலே. இல்ல ப்ரோ, நேத்து கூட ஏன்னா போன போய் ஸ்பின்னரோட போய் செருப்படி வாங்கி வாங்கி சாணியில முக்கி செருப்பால் அடிச்சதுனால ஸ்பின்னர் ஒருத்தருக்கு மேல எடுத்து போய் பயப்படுறானுங்க இப்போ அவனுங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, சிஎஸ்கே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே பாத்தீங்கன்னா ஓவர் நூர் அகமது அண்ட் தென் நூர் அகமது அண்ட் அகில் ஹுசைன் அவங்களோட காம்போ தான். சரியா? அதுதான் பெரிய சக்சஸே கொடுத்துச்சு. 2 பேரும் மூஞ்ச மூடி விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. சரியா?
அந்த காம்போ ஏன் உடைக்கிறீங்க? ஒரு விஷயம் நல்லா போகுதுன்னா அது அப்படியே போட்டுருங்க. போன மேட்ச் கூட அவன் அடி வாங்கினான் சரியா? ஜாஷ் இங்கிலீஷ்னால தான் எல்எஸ்சி அங்க சிஎஸ் சின்ன சிதம்பரத்துல அடி வாங்குவான். அப்ப கூட பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு மாதிரி 4 ஓவருக்கு 40 ரன் அந்த மாதிரி தான் ஒரு டீசென்டான எக்கனாமில தான் போட்டிருப்பான். ஏன் அவனை உட்கார வைக்கிறீங்க? எனக்கு என்னன்னா பிரசாந்த் வீர் என்ன பண்றான்? கடைசியில வந்து ஏதோ அவனால ஒரு நேத்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பாலுக்கு 15 ரன்னோ 13 ரன்னோ அடிச்சிடலாம். அதை அகில் ஹுசேனும் பண்ணுவானே, அது ஏன் அவனை மாத்துறீங்க? உங்களுக்கு தான் ஒரு ஃபாரின் ஸ்லாட் கிளியரா இருக்கே, அவனையே யூஸ் பண்ணலாமே. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நானும் வந்து நீ சொன்ன பாயிண்ட் ஏதோ ஒரு இதுல வந்து நூறா அகில் ஹுசேனா தெரியல அவங்க கிட்ட அந்த இன்டர்வியூல கேட்கும் போது கூட ஆக்சுவலா எனக்கு நூர் அகமது இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கு. ஏன்னா நாங்க 2 பேருமே ஒரு கம்யூனிகேஷன் இருக்கோம். ஏன்னா நான் இப்படி போட்டா அவன் ஓவர் அடிக்க ட்ரை பண்றாங்க, அவன் ஓவர்ல விக்கெட் விழுது. அவன் ஆக்சுவலா கொஞ்சம் எக்கனாமிக்கல் ஏன் ஓவர்ல அடிக்க வராங்க, அது வந்து விக்கெட்டா விழுவுது. சோ எங்களோட காம்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே பேசிக்கிட்டாங்க. பட் இது ஏன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியலங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். டைம்ல காது படாஞ்சு இருந்திருப்பானுங்க போல கேட்க விட. பின்ன ஆக்சுவலி ஒரு வெரி ப்ரூட்டல் அண்ட் ஸ்டூபிட் டிசிஷன் என்ன பொறுத்தவரைக்கும் அகில் ஹுசேனை டிராப் பண்றது. இப்ப என்னன்னா அடுத்த மேட்ச் நீங்க எஸ்ஆர்எச் கூட விளையாடுறீங்க, அங்க பாத்தீங்கன்னா டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அது ஒரு ரீசனா வச்சு கண்டிப்பா அகில் ஹுசேன் அந்த கேமும் விளையாட போறது இல்ல. சோ அகில் ஹுசேனை யூசேஜ் இப்படி பண்றதுக்கு அடுத்த வருஷம் நீங்க ஆக்ஷன்ல இருந்து அவனை வெளியே விட்டுறலாம். ஏன்னா அவனை அவ்வளவு மட்டமா யூஸ் பண்றீங்க. சரி ஏதாச்சும் பங்கா நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உள்ள வந்துடலாம். எந்த பங்காளி? பங்காளிங்க ஹெல்ப் பண்றது பங்காளிகளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஜெயிக்கணும், அப்பதான் பங்காளிகளால ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி மேட்ச் தான் உனக்கு ஜெயிச்சு கொடுத்தானுங்க. ஃபார்ம்லே இல்லாத திலக் வருமா பிரைம் ஃபார்ம்ல இருக்க பிளேயர் மாதிரி பஞ்சாபை போட்டு நொறுக்கு உங்களுக்கு ஒரு கேட் ஓபன் பண்ணி கொடுத்தா அடுத்த அந்த எல்எஸ்சி கிட்ட போய் தோத்துட்டு வரீங்க. ஒண்ணுமே இல்ல. நேத்து ரிஷப் பண்ட்டுலாம் கான்பிடென்டே இல்ல போல. அவன் இறங்கவே இல்ல. அவனை தவிர மத்த எல்லாருமே இறக்கி விட்டுட்டு இருந்தான். மிச்சல் மாஸ் அவுட் பண்ணியிருந்தாலே நீங்க கேம்குள்ள வந்திருக்கலாம். பார்த்தேன் நான். ரிஷப் இருக்கு, பவுலருக்கு மேல இருக்கு. அதாவது இன்னட் 7 இன்னட் 8ல இருக்கு அவனோட நம்பர், அவனோட நேம் நேத்து. நானும் ரிஷப் பண்ணிட்டேன் அதான் சரியான இடம் பாக்குறேன். ஒரு ரிஷப் பண்ட்டுக்கு அதான் சரியான இடம். லாஸ்ட் 3 ஓவர் வந்து லாஸ்ட் 2 ஓவர் 3 ஓவர் ஆடுற பிளேயர். ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டாவும் அதுக்குதான் அவன் கரெக்டா இருப்பான். 10 பால்ல 30 ரன் அந்த மாதிரி அடிச்சிருப்பான். எல்லா டீம்லயுமே இப்போ ஆர்டர் எல்லாமே கேவலமா மாத்தி இறக்குறானுங்க. ஒரு 7 பேர் ஆர்டர் வச்சிருக்காங்கன்னா அந்த ஆர்டர் நாங்க அப்படியே இறக்குவோம். அவனுக்கு என்ன தோணும் நீ அதுக்கேற்ற மாதிரி சஃபில் பண்ணணும். ஓகேவா? ஒரு காலம் எனக்கு நைட் வாட்ச்மேன் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலா விளையாடிட்டு இருந்த கேம் நீங்க 7 பேர் வச்சிருக்கனா அந்த 7 பேரை கொண்டு போய் அப்படியே இறக்குறது. எங்க டீம்ல அப்படிதான். டூபே எல்லாம் லாஸ்ட் 2-3 ஓவர் தான் அடிக்கிறான். நீ அவனை அங்கதான் இறக்கணும். அதை விட்டுட்டு எங்களுக்கு 4 விக்கெட் போயிடுச்சு, சரி நீ போடா நீ போய் ஏதாச்சும் பண்ணு தமாஸ் பண்ணு அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அவன் போய் நல்லா பால் சாப்பிட்டுறான். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு 4 6 அடிக்கிறான். அப்படி இப்படின்னு போயிடுது மேட்ச். அங்கே எனக்கு அதுல ஆக்சுவலி ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. இல்ல எனக்கு டுபே விஷயத்துல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. நேத்து நான் ஒரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, he needs some balls to settle in the crease அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அவன் ஒரு 10 பாலோ 12 பாலோ ஆடினா அதுக்கப்புறம் தான் அவனால என்ன ஒரு சில பிளேயர்ஸ் அப்படிதான் ப்ரோ. நீ பவர் ஹிட்டர்னு சொன்னாலுமே ஓகே பால் இப்படி வருது, பால் இப்படி மூவ் ஆகுது, ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணி விளையாடுற பிளேயர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. மேபி அவன் அந்த கிரைட்டீரியா வருவான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ சிவம் டுபேவை நேத்து அவங்க கரெக்டா தான் யூட்டிலைஸ் பண்ணாங்க. சிவம் டுபே மேல நேத்து எந்த குறையும் இல்ல. நேத்து ஓகே ஒரு 15th ஓவருக்கு அப்புறம் தான் வந்தான். அது ஓகே. 7வது ஓவர் 6வது ஓவர் இருக்கு. மேபி 7வது ஓவர் 6வது ஓவர்னா நடுவுல ஸ்பின் வந்தா மேபி அடிச்சிருக்கலாம். மேபி எனக்கு நேத்து என்ன தோணுச்சுன்னா ஷபாஸ் அஹ்மத் நைஸா பாத்தீங்கன்னா உள்ள தள்ளிட்டான். ரிஷப் பண்ணிட்டு ஒரு 3 ஓவர் தள்ளிட்டான். அது வரைக்கும் வந்து சிவம் டுபே ஸ்ட்ரைக் வரல. ஐ மீன் சிவம் டுபே விக்கெட்டுக்கு டெவால் ப்ரூவிஸ் ஆடிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். மேபி அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா சிவம் டுபே வந்திருந்தா இன்னும் மேபி ஒரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. பட் எங்க தெரியுமா ஆக்சுவலி கார்த்திக் சர்மா நல்லா விளையாடினான். வி ஹேவ் டு கிவ் கிரெடிட்ஸ் டு ஹிம். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் ஆஸ் யூஷுவலா அவன் நிறைய டாட் பால்ஸ் ஆடுறான். அந்த டாட் பால்ஸ் விளையாடுறதுனாலே டெவால் ப்ரூவிஸ்க்கு பெருசா நேத்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் கிடைக்கல. ஒரு பங்காளி பஞ்சாப் அடிச்சு கொடுத்த மாதிரி இன்னொரு பங்காளி பஞ்சாப் அடிச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆர்சிபி பஞ்சாப் அடிக்கணும்னு சொல்றியா நீ? ஆமா ப்ரோ எழுதி வச்சுக்கோ. நான் இப்ப சொல்றேன், இந்த பங்காளிங்க ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க. எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப். விராட் கோலி திருப்பி செஞ்சுரி அடிக்கிறான். ஆனாலும் பஞ்சாப் தான் அந்த மேட்ச் ஜெயிக்க போகுது. எழுதி வச்சுக்கோ. இதுதான் ஸ்கிரிப்ட். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ வேணா பாரு. இது நான் இப்பவே சொல்றேன். இல்ல பஞ்சாப் ஜெயிப்பாங்கன்றது கூட ஓகே. விராட் கோலி செஞ்சுரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இல்ல ப்ரோ. நடக்க போகுது. 2 செஞ்சுரியா என்ன கணக்கு இது எனக்கு புரியல. அதுதான் ப்ரோ. இல்ல ப்ரோ நான் எனக்கு கிளியரா தெரியுது. விராட் கோலி திருப்பி செஞ்சுரி அடிக்க போறான். தர்மசாலா அவனுக்கு சூட் ஆகும் ப்ரோ. அவன் எப்படின்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா விளையாடுற ஒரு பிளேயர் சரியா. தர்மசாலா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் தான். நல்ல பவுன்ஸ் இருக்கும். சரி விராட் கோலி நாளைக்கு கண்டிப்பா 100 அடிக்கிறான். பட் பஞ்சாப் தான் ஜெயிக்கும். அதையும் நான் எப்பயே சொல்லிடுறேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி தவிர்த்து மற்ற யாருமே பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நாளைக்கு மேட்ச்லாம் அவங்க கூட விளையாடுன்ற மாதிரி தோணுது. பஞ்சாப் வந்து நாளைக்கு வின் பண்ண போது ஸ்ட்ராங்கா சொல்றேன். எனக்கு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் யார் யார் எந்தெந்த மேட்ச் எல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை தனியா ஒரு வீடியோவா போடலான்னு இருக்கேன். சரிப்பா நாங்களாச்சும் பரவாயில்ல. ஏதோ தோத்து வின் பண்ணி ஏதோ பிளே ஆஃப்க்கு அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கிறோம்.
இங்க டீம் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கான்ட்ரவர்சி. கேப்டனை காணும், கேப்டன் தானா சிஎஸ்கே ஜெர்சியில பாக்குறேன், எல்எஸ்பி ஜெர்சியில பாக்குறேன், கண்டவனிக்கு என்னென்னமோ ஜெர்சியில இன்ஸ்டால எனக்கு வந்துட்டே இருக்குது. எந்த ஜெர்சிலாம் போட போறான் கடைசியா அவன். சரி ஓகே, இப்ப ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வரான், யார கொடுப்பீங்க? ஆனா சிவன் துபே. ஐயோ வேணாம்ப்பா, நீங்களே வச்சுக்கோங்க, ஹர்திக் பாண்டியா வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. ஏய் என்னடா நல்லா தான் பண்றான். லாஸ்ட் மேட்ச் 16 பால் 32 ரன் என்னடா வேணும்? கரெக்டா தான் பண்ணிருக்கான். அவங்களுக்கு தான் பினிஷர் தான் வேணும். எதோட கோக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு ஏதோ இது ஒரு டஃப் ஃபேஸ் தான். ஐ அக்ரி 100% நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் அவன் ஆக்சுவலா எவ்வளவு மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்கான், எவ்வளவு மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி கொடுத்திருக்கான், எவ்வளவு நெயில் பைட்டிங் மேட்ச் பாசிட்டிவா முடிச்சு கொடுத்திருக்கான். அது தெரியல அவனுக்கு. இப்போதைக்கு அந்த 9 கிரகம் உச்சம் பெற்ற ஒருவன் ஆக்சுவலா ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த இது 9 கிரகம் உச்சத்துல இருக்கும் போல அவனுக்கு. அதனால இந்த பத்ரிநாத் சொல்றதுதான், நின்னா நல்ல பாம்பு கொட்டுது, படுத்தா பச்சை பாம்பு கொட்டுது அப்படின்னுவான். அந்த மாதிரிதான் ஆக்சுவலா இருக்கு. சரி ஓகே, சிஎஸ்கே எல்லா ட்ரேடுமே சாம்சன் டைமண்ட் டு டைமண்ட் ஜடேஜா மாதிரி ஆகுமா? ஒண்ணு என்ன இப்படிதான் ஆகும். டிம் டேவிட்ட கொடுத்துட்டு வில் ஜாக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, இந்த டூபே வாங்கிட்டு ஹர்திக் பாண்டியா கொடுக்கறது கெட்டா போப்பு. கடைசியில எப்படி ஆயிடுச்சு மார்க்கெட்ல சேல் ஆகாத தேங்காவெல்லாம் சேல் பண்ற மாதிரி ஆகிட்டானுங்க. சரி ஓகேடா, ஆர்சிபி கிட்டயாவது ஒரு டீல் போட்டுக்கோங்கடா. ஷெப்பர்டையும் இவனையும் கொடுக்குறோம். அதுக்கு டூபேவே பரவாயில்ல. அதேதான் டூபேவே பரவாயில்ல, ஷெப்பர்டை நீங்களே வச்சுக்கோங்க. இல்லடா, நாங்க ஷெப்பர்ட் மட்டும் இல்லடா, கூட ஒரு காம்போவா தரோம்டா. சுயாஷ் சர்மா தரோம், வேணாம், அபிநந்தன் சிங் தரோம். என்னடா இதுக்கு மேல என்னடா வேணும்? நான் சொல்ற பிளேயர் ஆச்சு பெஞ்ச்லயாச்சும் உட்கார வைப்பாங்க, நீ சொல்ற பிளேயர் பெஞ்ச்ல கூட வைக்க மாட்டாங்க. இல்ல ப்ரோ, குடுக்கலாம் ப்ரோ. ஷெப்பர்டும் பவர் ஹிட்டர் தான், பவுலிங்கும் போடுவான். உங்களுக்கு ஆப்ஷனா நாங்க சுயாஷ் சர்மாவும் தரோம். சரி வேணும்னா சொல்லு, மங்கேஷ் யாதவ் அந்த மாதிரி சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான், அனுப்பிச்சு விடுறோம். நீங்க தான் கொடுக்க மாட்டீங்க. தெரியல, எனக்கு என்னமோ ரூமர் தோணுது. அவன் இன்னும் அன்ஃபாலோ பண்ணல, ஜஸ்ட் ஐ திங்க் கேப்டன்சி மட்டும் பறிக்கப்படுமோன்னு ஒரு டவுட். இல்ல கேப்டன்சியும் எனக்கு தெரிஞ்சு இருக்காது ப்ரோ. திருப்பி குஜராத்துக்கும் போக மாட்டான். எனக்கு தெரிஞ்சு குஜராத்துக்கும் போக மாட்டான். எப்பவுமே நீ ரிட்டர்ன் போனாதான் செருப்பு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி வாங்கிட்டான் அவன், ஃபர்ஸ்ட் லைஃப்லயும் வாங்கிட்டான், இங்கேயும் வாங்கிட்டான். ஆமா ஆமா ஓகேவா? திருப்பி குஜராத்துக்கு போக வாய்ப்பு இல்ல. அதர் 8 டீம்ஸ்ல தான் ஏதாச்சும் நடந்தா. ஆல்ரெடி எக்ஸிட் வந்து செருப்பு வாங்கிட்டான். சரி ப்ரோ சரியா மாற மாட்டான். தோணுது ப்ரோ, ரிஷப் பண்ட் எடுத்துக்கோங்க, ஹர்திக் பாண்டியா கொடுத்துருங்க. போடுங்க. ஓகேதான் ப்ரோ. ரிஷப் பண்ட் எல்எஸ்ஜி தான் ப்ராப்பரா இல்ல எல்எஸ்ஜி இல்ல, ஆக்சுவலி ரிஷப் பண்டே ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலன்னு தான் சொல்லணும், எல்எஸ்ஜி சொல்லக்கூடாது. அவன் தான் கேப்டன். அவன் லாஸ்ட் 4 ஓவர் வந்தா ஒழுங்கா ஆடுவான். லூசுமா நான் ஓப்பனிங் பண்றேன், நான் ஒன்றும் பண்றேன். இவர் கேஎல் ராகுல் அவளான்னு ட்ரை பண்றாரு, அந்த கர்மாலாம் ஆக முடியாது. எல்லாரும் ஒருத்தன் ஆக முடியாது. ரிஷப் பண்டை எம்ஐக்கு எடுத்து எம்ஐக்கு கேப்டனா போட்டுருங்க, ஹர்திக் பாண்டியா எல்எஸ்சி கொண்டு வந்து எல்எஸ்சி கேப்டனா போட்டுருங்க, அவ்வளவுதான். இவன் சொன்ன 9 பண்ணி பஞ்சாப் மேட்ச்ல ஆக்சுவலா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ரெக்கார்ட் பண்ணா. ஆக்சுவலா பஞ்சாப் அதாவது கேஎல் ராகுலும் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேர் மட்டும் தான் 2 டீமுக்கும் என்ன சொல்றது 2 டீமுக்காக விளையாடி 1000 ரன்ஸ் அடிச்சிருக்காங்களாம். அதுல ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் இருக்கான், அடுத்து செகண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கான். இந்த 4 ரன்ஸ் தேவைப்படுச்சு, அந்த ஃபர்ஸ்ட் பால்லே 4 ரன்ஸ் அடிச்சு அந்த 1000 எடுத்துட்டு வந்தாங்க. வந்து இன்னும் 20 அடிச்சானா கிறிஸ்டியன் ரெக்கார்டு ப்ரோக். ப்ரோ அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியுதா? ஹர்திக் பாண்டியா பஞ்சாப் கொடுத்து ஸ்ரேயஸ் ஐயரை கேக்குறான் ப்ரோ அவன் இன்டைரக்டா. அதானே தக்காளி சொன்னாலும் சரி அவன் கொடுக்க. ஹர்திக் பாண்டியா கொடுத்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் கிடைச்சா வேணும்வியா வேணாண்டுவியா? எம்ஐ ஃபேனா சொல்லு. தேவையில்லடா. ஓ நீங்க ஹர்திக் பாண்டியா பட் கீதாவும் பண்ணிட்டோம். வேற ஏதாவது டீம் கூட யோசிக்கிறேன். கேகேஆர் கூட யோசிச்சு பார்த்தா கேமரான் பிரெயின் கொடுக்கலாம், அதை தவிர்த்து அங்க யாரும் பெருசா இல்ல. ஆனா எந்த டீமுமே சூட் ஆக மாட்டான் ப்ரோ. எல்எஸ்சிக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா சூட் ஆகலாம், மத்தபடி அவன் எந்த டீம் அவன் வர மாட்டான்டா எம்ஐ விட்டு. ஜோக்கா இருக்க போது போறான், மாற போறான், சம காமெடியா இருக்க போது. வேற வருவாங்க அவ்வளவுதானே தவிர அந்த மாதிரிதான் இறக்குவாங்க. மத்தபடி அவனெல்லாம் விட மாட்டாங்க. சொல்றேன் நான் சொல்லட்டுமா? அன்ஃபாலோ பண்ணா எல்லாமே ரூமர் தான். அவன் இன்னும் அன்ஃபாலோ தான் பண்ணல, இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து என்னன்னா எம்ஐ எலிமினேட் ஆயிடுச்சு.
இதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் போய் ரைட்டா கோவால போய் எங்கேயாச்சும் சில் பண்றேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டான் அவன். அதுதான் ரீசன். ஓகேவா? அவன் கேர்ள் ஃபிரெண்ட் மைக்கா சும்மாவோ ஏதோ இப்போ பிடிச்சிருக்காங்க அவர் கூட கிளம்பி போயிருப்பான். அவ்வளவுதான், சிம்பிள். ஹர்திக் பாண்டியா பத்தி உனக்கே தெரியும். அவன் வந்து ஒரு விஷயத்த ரிமூவ் பண்ணானா மொத்தமா அழிப்பான். ஓகேவா? அவன் அக்கௌண்ட்ல இன்னும் எம்ஐ வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அவன் இன்னும் எம்ஐ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் இன்னும் வெளில போல. மோரோவர் அவனுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் வந்து கேப்டன்சி கொடுத்து இவ்வளவு காசு கொடுக்குறோன்றதுதான். மெகா ஆக்ஷன் வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பான். எனக்கும் தெரிஞ்சு போக மாட்டான் தான் நினைக்கிறேன். ஆனா அப்படி போனானா எல்எஃப்சிக்கு மேபி போலாம். அந்த டீமுக்கு சூட் ஆவான். அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே சிவம் டுபேவையும் ஹர்திக் பாண்டியாவும் ஸ்வாப் இல்ல பண்ணலாம். எல்எஸ்ஜிக்கு போனா அங்கேயும் ஒரு காமெடி இருக்கு. ஹர்திக் பாண்டியா ஒரு ஆட்டிடியூடு, சஞ்சீவ் கோயன்கா அதை விட பயங்கரம். ஒரு வார்த்தை சொன்னா அது எப்படி நீ என்ன சொல்லலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடும். அவ்வளவுதான், பேக் எடுத்து கிளம்பினே இருப்பான். ஹர்திக் பாண்டியா காசு எவ்வளவு கொடுத்துருவேன். ராகுல் மாதிரி உடனே கிளம்பிடுவான். அது எப்படி நீ என்ன சொல்லலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருப்பான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதான் டீம் நான் விட்டனா வேற ஏதாவது டீமுக்கு ஹர்திக் பாண்டியா சூட் ஆவானா? ஜெய்ஸ்வால கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா வாங்கலாம். ரியான் பராக் எடுத்துக்கோங்க. ரியான் பராக்லாம் எந்த டீமுக்கும் வேணாம். அந்த ஆனா அவர் வந்தா கேப்டன்சி பதவிதான் கேட்பாரு. அது கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் சண்டை கேண்டா இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு யாருமே வேணாம், எங்களுக்கு ஹர்திக் பாண்டியாவே போதும். அவ்வளவுதான். வைபவ் சூரியவன்சி கொடுத்தா ஓகேவா? ஆக்சுவலா வைபவ் சூரியவன்சின்னு சொன்னல, இது ஆக்சுவலா ஒரு ரூமரா ஆக்சுவலா என்னன்னு தெரியல. திருப்பி மும்பை இந்தியன்ஸ் வந்து வைபவ் சூரியவன்சிய எடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான். ஆர்ஆர் டிண்டே கொடுக்கவே மாட்டான். ஆர்ஆர் காட்டும் எப்படி ஒரு இது போச்சு. அது எதுக்காக அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. இவன் ஆர்ஆரே விட மாட்டாங்க வைபவ் சூரியவன்சி அவன் இருக்கிற ஃபார்முக்கு. அவன் ஆக்சுவலா இனிமேட்டு ஃபுல்லாவே இருந்து அவன் கோச் வரைக்குமே ஆர்ஆர்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆயிட்டான் சின்ன வயசுலயே அவன். அதனால வந்து தெரியல. பட் எதுக்கு அப்படி ஒரு சொல்ல முடியாதுல, நம்ம நினைக்கிறபடியா நடக்குது. ஆல்வேஸ் சர்ப்ரைசிங். ஜிடி வருவான்னு நினைக்கவே இல்ல. 2 சீசன் அந்த மாதிரி பண்ணான். சடனா பார்த்தா அடுத்த நம்மளும் அதான் நினைச்சோம். கடைசி வரைக்கும் அந்த டீம்லயே இருந்து அவன் ஒரு பிரைம் ஸ்டாரா அவன் அப்படியே கோச் ஆயிடுவான் அங்கேயே நினைச்சோம். இன்னைக்கு அவன் ஆளையே காணும். அடுத்த சச்சின் டெண்டுல்கர், பிருத்திவிஷா. இட் ஹேப்பன்ஸ். அது கிரிக்கெட்ல அது அவனே தான் அவன் லைஃபை நாசம் பண்ணிக்கலாம். பாதி ஹர்திக் பாண்டியாவா இருந்தாலே கஷ்டம். முழுசாவே ஹர்திக் பாண்டியாவா வாழ்ந்துட்டு இருந்தா அப்படிதான் ஆகும். மக்களே, பார்த்துட்டு இருக்க மக்களே, உங்க யாருக்குன்னா வந்து எம்ஐ ஃபேன்ஸுக்கு சிவம் டுபே வேணும், ஹர்திக் பாண்டியாவை நாங்க கொடுக்குறோம்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த இது நாங்க முடிச்சுக்கிறோம். பாய்.